நாம் யோசேப்பினுடைய அர்ப்பணம் என்கிற தலைப்பிலே பேச போகிறோம். சூசேப்பரை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லிவிட்டு போக மாட்டேன். சூசேப்பரை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கிறது. ஆகவே அவரை பற்றி சில விஷயங்களையாவது நாம் பேச வேண்டும். தமிழில் அதிகமான சந்தங்கள், அதிகமான பாடல்கள், அதிகமான கருத்துக்கள் கொண்ட ஒப்பற்ற காவியம் தேம்பாவணி. அந்த தேம்பாவணியினுடைய கதாநாயகன், தேம்பாவணியினுடைய கதாபாத்திரம் யார் தெரியுமா? நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பன். அவருக்கு அதுல வளனார் என்று ஒரு அழகான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. வளனார் என்று இந்த பெயரை தமிழில் அழகுபட வீரமாமுனிவர் சூட்டி எழுதியிருக்கிறார். ஆகவே சூசையப்பரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. அவரை பற்றி விடிய விடிய ஏன் ஒரு ஆண்டு முழுவதும் அதற்கு மேலும் பேசுவதற்கு தமிழில் பாடல் இருக்கிறது, தமிழில் புத்தகம் இருக்கிறது, தமிழில் கருத்துக்கள், செய்திகள் இருக்கின்றன. நாம் அதை தெரிந்து கொள்வது நல்லது. இலக்கியத்தில் சூசையப்பர் ஒரு சிறந்த கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் சிறப்பாக சூசையப்பருடைய ஆண்டவர் இயேசுனுடைய குழந்தை பருவத்தில் சூசையப்பருடைய கனவுகள், சூசையப்பருடைய ஆசைகள், சூசையப்பருடைய எண்ணங்கள், இவற்றையெல்லாம் வீரமாமுனிவர் அந்த புத்தகத்தில் வர்ணிப்பது அவ்வளவு அழகு, அவ்வளவு அற்புதம், அவ்வளவு சுகம், அவ்வளவு இன்பம். ஆகவே சூசையப்பரை பற்றி நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. பைபிளிலே பழைய மொழிபெயர்ப்பில் அவருக்கு சூசையப்பர் என்று பெயர் வைத்திருந்தார்கள். யோசேப்பை குறித்து முதல் கருத்து, அவர் பேசியதாக ஒரு வசனம் பைபிளில் இல்லை. ஆனாலும் அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஏற்பாட்டில் காலத்தால் முந்தி எழுதப்பட்ட நூல்கள் பவுலடியாருடைய கடிதங்கள். பவுலடியாருடைய கடிதங்கள்ல யோசேப்பை பற்றி எந்த இடத்திலும் குறிப்பு இல்லை. யோசேப்பை பற்றி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த இடத்திலும் குறிப்பு இல்லை. இயேசுவை பவுலடியார் இறைமகன் என்கிற வார்த்தையிலே அவர் குறிப்பிட்டு விட்டு போய்விடுகிறார். மரியாள் பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை. அதையும் கூட மறைமுகமாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லிவிடுகிறார். தொடக்க காலத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி மக்கள் பேசுகிற பொழுது அவருடைய பெற்றோர் யார், அவருடைய தாய் தந்தை யார் என்கிற கேள்வியை அதிகம் கேட்கவில்லை. 4 நற்செய்தி நூல்களிலே காலத்தால் முந்தி எழுதப்பட்ட நற்செய்தி நூல் மார்க்கு நற்செய்தி நூல். மார்க்கு நற்செய்தி நூலிலும் இயேசுடைய குழந்தை பருவ செய்திகள் சொல்லப்படவில்லை. மார்க்கு நற்செய்தி நூலில் இயேசு தச்சன் மகன் என்கிற வார்த்தையில் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அங்கேயும் மறைமுகமாக மரியாள் மகன், தச்சன் மகன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அங்கேயும் யோசேப்பினுடைய நினைவு பதிவு செய்யப்படவில்லை. ஆக ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு, கிறிஸ்தவம் தழைக்க ஆரம்பித்த பிறகு, ஏறக்குறைய சுமார் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு அவருடைய பெற்றோரை பற்றிய தேடல், பெற்றோரை பற்றிய சிந்தனை அந்த மக்களுக்கு அதிகமாக இல்லை. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுனுடைய நதி மூலம் என்ன, இயேசுனுடைய ரிஷி மூலம் என்ன என்பதை மக்கள் தேடுகிறார்கள். அவருடைய மகன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இறைவாக்குகளை நிறைவு செய்கிறவர் என்றால் அவர் எப்படி தாவீதின் வம்சத்தில் வருகிறார் என்று கேள்விக்கு மேல் கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள். இப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற விதமாகத்தான் இயேசுவினுடைய மூலத்தை அவர்கள் தோன்றினார்கள். தோன்றுகிற பொழுது அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் தான் இயேசுனுடைய தாய் மரியா என்றும் மரியாளின் கணவர் யோசேப்பு என்றும் நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் யோசேப்பை பற்றி 12 நிகழ்வுகளில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நிகழ்வுகள்ல யோசேப்பை பற்றி சொல்லல அப்படின்னு நாம சொல்ல முடியாது. 12 நிகழ்வுகளில் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலில் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை சொல்லிவிட்டு அதன் பிறகு அவருடைய அர்ப்பணத்தை பற்றிய செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசேப்பு நாசரேத்தூரில் வசித்து வந்தார் என்கிற ஒரு செய்தி. இரண்டாவது,
இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணையை சொல்லுகிற பொழுது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் யோசேப்பினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, மரியாளுக்கு யோசேப்பு நிச்சயிக்கப்பட்டார் என்கிற கருத்தை சொல்லுகிற பொழுது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யோசேப்பு பேசப்படுகிறார். நான்காவது, யோசேப்பு மரியா கருத்தரித்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இந்த நிகழ்ச்சியை எப்படி கையாளலாம், இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தூங்கி போகிறார். அவ்வாறு தூங்குகிற பொழுது கடவுளுடைய தூதர் அவருக்கு தூக்கத்திலே செய்தி கொண்டு வருகிறார். மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் தூய ஆவியினால் கருத்தரித்திருக்கிறார் என்று சொல்லுவது நான்காவது அவருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே. ஐந்தாவதாக, யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமை நோக்கி அரச கட்டளைக்கு பணிந்து அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக பெத்லகேமை நோக்கி செல்லுகிறார்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 8 முதல் 15 முடிய உள்ள வசனங்களிலே நம்முடைய யோசேப்பினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களிலும் யோசேப்பினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக, 12 வயதில் இயேசு பிறந்த 8ஆம் நாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகிற பொழுது அவருடைய பெயர், யோசேப்பினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக, யோசேப்பு கனவில் மீண்டும் தூதரால் எச்சரிக்கப்படுகிறார். குழந்தை இயேசுவை கொல்வதற்கு பெரிய ஏரோது திட்டமிட்டிருக்கிறான் என்பது அவருக்கு கனவில் சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் இந்த கனவில் வந்த செய்தியை கேட்டு குழந்தையை தூக்கி கொண்டு அவர் எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார். அப்பொழுது யோசேப்பினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவதாக, எகிப்திலே தப்பி ஓடி அங்கு வசிக்கிற கட்டத்திலே யோசேப்பினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். பத்தாவதாக, எகிப்திலே சில காலம் அவர் தங்கிய பிறகு நீ இப்பொழுது குழந்தையை தூக்கி கொண்டு உன் நாட்டுக்கு திரும்பி என்று 3வது முறையாக முழுமையாக கடவுளுடைய தூதர் கனவிலே யோசேப்புக்கு எச்சரிக்கை கொடுக்கிற பொழுது யோசேப்பினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். 11ஆவதாக, யோசேப்பு தன்னுடைய மனைவி மரியாளோடு குழந்தை இயேசுவோடு நாசரேத்தூரில் அவர் வந்து தங்குகிறார். அங்கேயே அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார். திருக்குடும்பம் அங்கே வசிக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 21, 23 ஆகிய வசனங்களிலும் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலும் இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக, ஆண்டவர் இயேசு 12 வயது நடக்கிற பொழுது இந்த பெற்றோர் குழந்தை இயேசுவை, 12 வயது நிரம்பிய சிறுவன் இயேசுவை அழைத்துக் கொண்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். குழந்தை காணாமல் போகிறது. 3 நாட்கள் கழித்து அவர்கள் குழந்தையை கண்டுபிடிக்கிறார்கள். பிறகு அவர்கள் எருசலேமுக்கு நாசரேத்துக்கு திரும்ப வந்து தங்களுடைய திருக்குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இவ்வாறு 12 நிகழ்ச்சிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆவதாக, புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற 4வது நற்செய்தி நூலாகிய யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41 முதல் 42 முடிய உள்ள வசனங்களில எதிரிகள் இயேசுவை பற்றி பேசுகிற பொழுது இயேசுனுடைய பெற்றோரை மறைமுகமாக சொல்லுகிற இடத்துல யோசேப்பினுடைய நினைவு அங்கே சொல்லப்படுகிறது. இவ்வாறு புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு 13 நிகழ்வுகளிலே பதிவு செய்யப்படுகிறார். ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் எவ்வாறு பிரச்சனைகளை கையாண்டார் என்று நாம் அதிலிருந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே யோசேப்பை பற்றி விவிலியத்திலிருந்து பேசுவதற்கு நமக்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நான் முதலில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன்.
முதலாவது யோசேப்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? கனவில் வந்த செய்திக்கே யோசேப்பு கீழ்ப்படுகிறார். கனவில் வந்த செய்திக்கே கீழ்ப்படுகிறார். கூட ஆகல. ஆனா கடவுள் தூதர், நான் உனக்கு சொல்லுகிறேன், அவர் தூய ஆவியினால் கருத்தரித்திருக்கிறார், நீ அவரை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவருக்கு பிறக்கும் குழந்தை தூயது, அதற்கு இயேசு என்று நீ பெயரிடுவாய். இயேசு என்றால் மனிதர்களின் பாவங்களை போக்குகிறவர் என்ற அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. கனவில் வந்த செய்திக்கே யோசேப்பு கீழ்ப்படுகிறார் என்றால் அவருடைய பக்தியை, அவருடைய விசுவாச வைராக்கியத்தை, கடவுளுக்கும் அவருக்குமான இருந்த அந்த உறவை, நெருக்கத்தை நான் எப்படி சொல்லுவது? நினைத்து பாருங்கள். நேரில் சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறோம், நம்ம நல்லது கிட்டதை வாங்க மாட்டேங்கிறோம். எந்த அளவிற்கு ஒரு பக்தி வைராக்கியம் மிகுந்தவராக யோசேப்பு இருந்திருப்பார் என்றால், அவர் கனவில் கடவுள் சொன்ன செய்திக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். மரியாளுக்காவது கடவுளுடைய தூதர் ஒரு டயலாக், உரையாடல் நிகழ்த்துகிறார். கபிரியேல் தூதர் வந்து அவர்கள் வாழ்த்தி, அவருக்கு உரையாடல் நிகழ்த்தி, கவலையை போக்கி, அச்சத்தை போக்கி, அவரை வந்து கலக்கத்தை போக்கி ஏற்றுக்கொள்ள செய்கிறார். இவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விழிச்சு பார்த்தா, நான் கண்டது கனவா நனவா, உண்மையா பொய்யா, இது நடந்துச்சா இல்லையா, தூதம் வந்தானா இல்லையா, இப்படி ஒண்ணு சொன்னாங்க, உண்மையா பொய்யா, கிள்ளி பார்த்துக்கணும், நமக்கே தெரியாது. ஆனா அதற்கே கீழ்ப்படுகிறவர் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பக்தி, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவராக யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார். நினைத்து பாருங்க. இச்சை செயல் அனிச்சை செயல் என்று சொல்லுவார்கள் ஊர்ல, உலகத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொழுது நாம சொல்லுவோம். யோசேப்புக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிவது ஒரு அனிச்சை செயலாக அவ்வளவு இயல்பாக நடக்கிறது, அவ்வளவு இயல்பாக நடக்கிறது. என்னுடைய வைராக்கியமும் ரொம்ப பெரிது, அந்த அர்ப்பணம் பாராட்டுதற்குரியது. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு முரட்டு விசுவாசம் இருக்கிறதா? கடவுளை அப்படி நம்ம நம்புறோமா? கடவுளை அப்படி பற்றி கொள்றோமா? கடவுள் பற்பல முறைகளிலும் பல்வேறு வழிகளிலும் தன்னை வெளிப்படுத்துகிறாரே, நமக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார், குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார், அன்றாடம் வெளிப்படுத்துகிறார், இறை வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார், ஒரு மறைவுரையில் வெளிப்படுத்துகிறார், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பணியாளர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படுகிறோமா? நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் இருக்கிறதா? யோசேப்பினுடைய பக்தி வாழ்க்கை பாராட்டுதற்குரிய இது ஒன்று. இரண்டாவதாக, யோசேப்பு கனவுகள் காண்பவராக இருக்கிறார். என்ன கனவு? சும்மா உனக்கு உதவாத கனவா? இங்க உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க சிலர், ரெக்க கட்டி மனசு எங்கேயாவது பார்த்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உட்படாத கனவு இல்லை. ஆளுகிற கனவெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை மேம்படுத்துவது எப்படி, தன்னுடைய குடும்பத்திற்கு வருகிற அவமானத்திலிருந்து காப்பாற்றுவது எப்படி, தன்னுடைய குடும்பத்துல மரியாளுக்கு துணையாய் நிற்பது எப்படி, தன்னுடைய மனைவிக்கு உதவியாய் நிற்பது எப்படி, தன்னுடைய மகனுக்கு உயிர் ஆபத்து வருகிறதே அதை காப்பாற்றுவது எப்படி என்று அவருடைய கனவெல்லாம் இறையாட்சியின் கனவுகள், கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகிற கனவுகள். நாமளும் கனவு காண்கிறோம், நாம காணுகிற கனவு இப்படி நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்த இருக்கிறதா? என்ன அர்ப்பணம் பாருங்க. ஒரு நாள் ஒரு நற்செய்தி பணியாளர் தன்னுடைய வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தார். தன்னுடைய மனைவிக்கு அவமானம் வருகிறது, என்ன செய்யலாம்? அவர் கனவு காணுகிறார். அடுத்து ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, பிள்ளைய கொல்ல போறாங்க, அவர் கனவு காணுகிறார். இன்னொரு நாட்டில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இங்கேயே வாழ முடியுமா, எத்தனை காலத்துக்கு வாழ முடியும், கனவு காணுகிறார். அவர் பிள்ளையை தூக்கிட்டு போகிறார். கனவுகள் காணுதல் வேண்டும். நம்முடைய இந்திய நாட்டில் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். நிறைய பேருக்கு பதவியை தேடி தேடி ஓடினாங்க, ஆனால் பதவி அவரை தேடி வந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் தமிழர் என்பதிலே நாம் எல்லாரும் பெருமை கொள்ளலாம். அவர் இளைஞர்களை பார்த்து சொன்னார், என்ன சொன்னாரு? இளைஞர்களே, கனவு காணுங்கள். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், கணவன்மார்களே கனவு காணுங்கள், மனைவிமார்களே கனவு காணுங்கள், பெற்றோர்களே கனவு காணுங்கள்.
உங்கள் குடும்பத்தை வளப்படுத்த கனவு காணுங்கள். என்ன ஒரு அர்ப்பணம் யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். அதை நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக, மிகுந்த அற்புதமாக இருக்கும். மூன்றாவதாக, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு நாம சொல்லுவோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு முதல் வாசகம் யோபு புத்தகத்திலிருந்து தரப்பட்டது, 7ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் 42 அதிகாரங்களை கொண்ட யோபு புத்தகம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை. யோபு என்று ஒரு நல்ல பக்திமான் இருந்தான். அவன் எந்த பாவமும் எந்த குற்றமும் செய்யாதவன், நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்தவன். அவனை சோதிக்க சாத்தான் கடவுளிடத்திலே போய் அதிகாரம் கேட்டான். கடவுள் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரே நாள்ல கொஞ்ச நேரத்துல அவனுடைய உடைமைகள் எல்லாம் அப்படியே கொள்ளையடிக்கப்பட்டன, எரிந்து போயின, காலியாயின. அவன் ஒன்றுக்கு மேல் ஒன்று இடியாய் செய்தி வருவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அடுத்த பெருத்த இடி வருகிறது. ஐயா, உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் உங்களுடைய 2வது மகன் வீட்டுல உட்கார்ந்து விருது கொண்டாடினாங்க. திடீர்னு ஒரு சூறை காற்று, அப்படியே அந்த கட்டடம் இடிந்து விழுந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனாங்க. எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு தாங்க முடியும்? பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அவர் தன்னை தொட்டு பார்க்கிறார். உடலில் எல்லாம் எரி புண்டு வெடிக்கின்றன. அவரால் தாங்க முடியவில்லை. எல்லாவற்றையும் எழுந்து குப்பமேட்டில் வந்து உட்காருகிறார். நீங்கள் படித்து பாருங்கள் யோபு 2ஆம் அதிகாரம். அவருடைய மனைவி சொல்லுவா, என்னையா இவ்வளவுலாம் நடந்த பிற்பாடும் கடவுள் 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 சொல்லிட்டு இருக்கிறீங்க, கேவலமா இல்ல? நிலம் மனுஷனா கடவுளை பழிச்சிட்டு கடவுளை சபிச்சிட்டு தூக்கு போட்டு சத்து போயா, தற்கொலை பண்ணிக்கையா? ஒரு மனைவி இப்படியா புருஷனை பார்த்து சொல்லுவா? அவன் சொல்றா, ஏன்னா அவ்வளவு கையாலாகத்தனம், அவ்வளவு சோதனை அவனுக்கு வந்து விட்டது. இப்படிப்பட்ட சோதனையையும் கையாள தெரிதல் வேண்டும். எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அதை கையாள தெரிதல் வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். சிலர் ஐயோ உடனே ஓடி போயிடலாமா, வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா, ஓடி போயிடலாங்க. சில இளைஞர்களை பார்க்கிறோம். அதுதான் மிகவும் முக்கியம். அந்த மன உறுதி, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வாழ்க்கையில் வேணும், வாழ்க்கையில் வேணும். சிலர் இருக்கிறாங்க, சின்ன பிரச்சனைய அவன் ஊதி ஊதி பெரிய பலூன் ஆக்கி விடுவாங்க. கடைசி உள்ள போய் பார்த்தா ஒரு பிரச்சனையும் சுண்டைக்கா ஒண்ணு இருக்காது, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஆனா சில ஆட்களை பாருங்களேன், பெரிய பிரச்சனை இருக்கும், ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும், குடும்பத்துக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும், ஹாயா அப்படியே அலைஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க. பிரச்சனையை கையாள தெரிதல் வேண்டும். யோசேப்பிடத்துல நாம கற்றுக்கொள்ளுகிற 3ஆவதான படிப்பினை அதுதான், பிரச்சனைகளை கையாள தெரிதல் வேண்டும். யோசேப்பு எப்படி பிரச்சனையை கையாளுகிறார்? அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவள் தச்சுப்பட்டறையில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை தச்சல் என்று நாம் சொல்லுகிறோம், பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் படித்துக் கொண்டிருந்தேன். தச்சல் என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு தொழில். அந்த காலத்தில் அதை அவர் செய்தார். அது ஒரு பட்டறை வைத்திருந்தார். இன்றைக்கு நாசரேத்திற்கு புனித நாடுகளுக்கு செல்லுகிறவர்கள் யோசேப்பினுடைய தச்சு பட்டறையை பார்த்து வருகிறார்கள். நான் பல தடவைகள் அங்கே போயிருக்கிறேன். ஒரு பெரிய தச்சு பட்டறை, அங்கு நிறைய பேர் பணி செய்திருக்க வேண்டும். யூதர்களுடைய விளக்க நூலாகிய தால்முது சொல்லுகிறது, தச்சுப்பட்டறை வைத்திருக்கிறவன் ஒரு ஞானி, தச்சுப்பட்டறை வைத்திருக்கிறவன் விவரம் தெரிந்த ஒரு படிப்பாளி, தச்சுப்பட்டறை வைத்திருக்கிறவன் 4 பேருக்கு வேலை கொடுக்கிறவன், அவன் அந்த சமுதாயத்திலே மதிக்கப்படுகிறவன் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் இன்னும் சில நூல்கள் சொல்லுகின்றன, தச்சு வேலை செய்கிறவன் ஒரு அன்றாடங்காட்சி, ஒரு தொழிலாளி, அவன் அந்த வேலையை கஷ்டப்பட்டு செய்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவன் என்று சொல்லுகிறது. 2 விதத்திலும் பார்க்கிற பொழுது யோசேப்பு அவர் ஒரு கடினமான வேலையை செய்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர். அவர் 4 பேர் கீழே இருந்தாலும் அவங்களுக்கு முதலாளியாக இருந்து அவர் அவங்களுக்கு வேலையை வாங்கி செய்கிறவர் என்கிற கருத்து நமக்கு தெரிகிறது. இப்படி யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு நிச்சயம் நடக்கிறது. நிச்சயம் நடக்கிற பொழுது பாருங்க, இந்த பெண்ணுக்கோ அல்லது மணமகனுக்கோ மனசுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி 1000 அப்படியே பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், ரெக்க கட்டி மனசு பறக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஐயோ நமக்கு வரப்போற, நீ என்ன செய், அதை
சபைக்கு தெரிவித்து முச்சந்தியிலே கொண்டு வந்து அவளை நிறுத்தி கல் எடுத்து முதல் கல்லை நீ போட்டு தாக்கு, ஊரோட சேர்ந்து அவளை கல்லால் எரிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. பழைய ஏற்பாடு சட்டம் மோசே எப்படித்தான் சொல்லி இருக்கிறார். யோசேப்புக்குள்ள மண்டையில் அது விடாமலா இருந்திருக்கும். கல் எடுத்து போட்டு இவளை கொன்றுவோம், என் பேரை என் குடும்பத்து பேரை கெடுத்து விட்டாள, நிச்சயம் வேற பண்ணி இருக்குது, வயிற்றுல வேற பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கிறாள், அதான் நினைச்சிருக்கணும். வேற என்ன செய்யலாம், வேற எப்படி அவமானப்படுத்தலாம், வேற எப்படி பேரை கெடுக்கலாம், வேற எப்படி போட்டு தாக்கலாம் கையாடும். யோசேப்பு கையாண்ட விதம் பாராட்டுதற்குரியது. எந்த ஒரு மனிதனுக்கும் தாய், தந்தை, குரு, மாதா, பிதா, குரு இவர்களுடைய தாக்கம் மிகவும் பெரிது. ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பூதாகாரமாய் வெடித்தன. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே படித்து பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு பூதாகார பிரச்சனை. ஒரு பெண் விபச்சாரம் செய்கிற பொழுது கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். அவளை பிடிச்சிட்டான். அப்படியே தர 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 தரவென்று இழுத்துக்கொண்டு இயேசுவிடத்திலே வருகிறார்கள். யோக்கியமா பேசுறீரே, இந்த பார், இவளை கையும் மெய்யுமா விபச்சாரம் செய்யும் பொழுது பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். மோசே எங்களுக்கு சட்டத்தில் சொல்லி இருக்கிறார், கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும். என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவன் கம்முன்னு உட்கார்ந்துக்கிறார். என்னையா சொல்றீர்? கத்துறாங்க பிடிச்சிக்கிட்டு. அவர் இன்னும் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கம்முன்னு உட்கார்ந்து என்ன அர்த்தம்? மோசே கல்லால் எறிந்து கொல்ல சொல்கிறார். இந்த கல்லை பிடி. கையில ஒரு கல்லை போடுறாங்க. கல்லு கையில வந்துருச்சு. இப்பொழுது அவர் குனிந்து எழுத தொடங்கினார். இந்த பிரச்சனையை கையாளணும். அவர் என்ன பண்ணணும்? சட்டத்தின்படி கல்லை வாங்கிட்டு முதல் கல்லை டபாரம் இந்த பெண் மேல போட்டு அவளை கொன்றுக்கலாம். அவர் அதை செய்யவில்லை. பிரச்சனையை கையாள தெரிய வேண்டும். அவர் குனிந்து எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மீது கல்லை எறியட்டும் சொல்லுகிறார்கள். அங்க இருந்தவங்க பாவத்தெல்லாம் எழுத ஆரம்பிச்சார். அவருடைய உள்ளம்னு அவருக்கு தெரியுமே. ஒருத்தர் ரகசியமா பண்ணிருக்கிற எல்லா வண்டவளம் தான் தண்டவளத்துல அங்க எழுதிடலாங்க. அவர் அதை செய்யவில்லை. பெண்ணே, நான் உனக்கு சொல்லுகிறேன், இனி பாவம் செய்யாதே போ. ஒரு பிரச்சனையை இயேசு கையாண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு விளக்கம் கொடுக்கிற அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யோசேப்பு அன்றைக்கு தன்னுடைய மனைவி கர்ப்பவதியாய் இருந்த மரியாளுடைய பிரச்சனையை கையாண்ட விதத்தை தான் அவருடைய மகன் இயேசு கற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை இவ்வளவு லாபகமாக கையாளுகிறார். தந்தையிடத்தில் கற்றுக்கொண்ட படிப்பினை அது என்று அங்கே அவரை பாராட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையா அவனை ஊதி தள்ளிட்டு யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொண்டார்னு பைபிள்ல படிக்கிறோம். கடவுளுடைய திட்டத்தில மரியாளின் பங்கை அவர் தூயாவியால் கருத்தரித்தார் என்பதனை யோசேப்பு ஏற்றுக்கொண்டாரே. பிரச்சனையை எவ்வளவு லாபகமாக அவர் கையாண்டிருக்கிறார், எவ்வளவு அழகாக கையாண்டிருக்கிறார். நம்முடைய வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம பல நேரத்துல பெரிய ஆவுன்னு பெருசா கட்டிவிடுவோம். யோசேப்பும் மரியாளும் ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்தியவர். வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்தியவர். அது எங்கே தெரிகிறது? 12 வயதுல அந்த பாலன் இயேசுவை கூட்டிக் கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். மாதா இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு பதில் சொல்கிறார். அந்த நேரத்தில் மாதா சொல்லுகிற அந்த கேள்வி அதுதான் வெற்றிகரமாக அவர்கள் குடும்பத்தை நடத்தினார்கள் என்பதற்கு. என்ன சொல்கிறார்? மகனே, உன் தந்தையும் நானும் உன்னை ஆவலாய் தேடினோம். யாரு? உன் தந்தையும் நானும், 2 பேரும் ஒருமித்த இதயத்தோடு. மரியாள் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன் கணவனை முன்னிலைப்படுத்தி, உங்க அப்பாவும் நானும் உன்னை தேடணும்டா. இன்னைக்கு உலகத்துல அப்படி சொல்லுவாங்களா? உன் தந்தையும் நானும் உன்னை ஆவலாய் தேடினோமே, மகனே எங்கே ஒளிந்தாய்? என்ன அழகு பாருங்க. மரியாள் கணவனை முன்னிலைப்படுத்தி, மரியாள் அடக்கமாக தன் கணவனை முன்னிலைப்படுத்தி அவள் அந்த இடத்துல பேசுகிற அந்த ஒழுங்கு. அதே போல மரியாள் கணவனுக்கு கீழ்ப்படுகிற விதத்துல நம்முடைய யோசேப்பு இல்லை. அவர் இறந்து போய்விடுகிறார். 30 வயது இயேசு பொது வாழ்க்கைக்கு வருகிறார். அந்த பொது வாழ்க்கையில இயேசு ஒரு முடிவெடுத்து அங்கே யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற திருமுழுக்கு யோவானுடைய கரங்களிலே போய் திருமுழுக்கு பெறுகிறார்.
அவர் நினைத்திருந்தால் அங்கு உள்ள ஒரு அடிப்படைவாத குழுக்கள் அதுல போய் சேர்ந்து ஒரு தீவிரவாதியாக மாறி இருக்கலாம். அவர் விரும்பி இருந்தால் நன்றாக வேதங்களை படித்து அதை விளக்குகிற பரிசெய கூட்டத்தில் போய் அவர் ஒரு பரிசெயராக மாறி இருக்கலாம். அவர் விரும்பி இருந்தால் ரோமை பேரரசுக்கு சான்றாடித்துக் கொண்டிருக்கின்ற அரசர் ஏரோதனுடைய பிள்ளைகள் அவங்களோடு சேர்ந்து அவர் ஒரு அரசாங்க வேலையை தேடி ராஜாங்கத்தில் போய் அரண்மனையில் போய் அவர் வேலை செய்ய அங்கே போயிருக்கலாம். இந்த முடிவுகள் எதையும் அவர் எடுக்கவில்லை. மாறாக ஒரு கோவணாண்டி, ஒரு பாலைவனத்தில் ஒரு கோவணாண்டி அவன் ஆற்றங்கரையில கத்திக் கொண்டிருக்கிறான். அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று, மனம் திரும்புங்கள் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே போய் இவர் திருமுழுக்கு பெறுகிறார். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்திருக்கிறாரு. சே, இப்படியா ஒரு புள்ள திருவாத்தானா அந்த கோக்கு பெறுகிற பொழுது வானம் திறந்தது. 400 ஆண்டுகளாய் மௌனமாய் இருந்த கடவுள் 400 ஆண்டுகளாய் எந்த இறை வெளிப்பாட்டையும் வெளிப்படையாக பேசி தெரிவிக்காத விண்ணக தந்தை தன் மௌனத்தை கலைத்தார், வானத்தை கிழித்தார், வானத்திலிருந்து அவர் இடித்தார். இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அப்படின்னு விண்ணக தந்தை சொன்னார். இயேசு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருந்தாரு? ஒரு புதுமை செஞ்சாரா? ஒரு பிரசங்கம் வச்சாரா? எதாவது பண்ணியிருந்தாரா? இல்லவே இல்லை. இனிதான் 3 ஆண்டுகள் அவர் புதுமைகள் செய்கிறவராக, அவர் அருமையான மறையுரைகள் ஆற்றுகிறவராக தன்னை காட்டிக்கொள்ள போகிறார். ஆனால் 30 ஆண்டுகள் இயேசு ஒரு தச்சனாக, ஒரு தச்சனுக்கு மகனாக, ஒரு ஏழை தாய்க்கு மகனாக, முன்பின் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத முகவரி இல்லாத நாசரேத்து என்னும் கிராமத்தில் அவர் அங்கே அமைதியாய் வாழ்ந்தார். இந்த பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இயேசு வாழ்ந்த 30 ஆண்டு கால இந்த வாழ்க்கையை அங்கீகரித்துத்தான் விண்ணக தந்தை சொன்னார், இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இவரின் அன்பார்ந்த இந்த அங்கீகாரம் அது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை வளர்த்த அவருடைய தகப்பனுக்கு, இயேசுவை உருவாக்கிய அவருடைய தாய்க்கு, இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய். விண்ணக தந்தை நினைத்திருந்தால் தன் மகனை ஒரு அரண்மனையிலே பிறக்க வைத்திருக்கலாம். இயேசுவுக்கு தாயாக ஒரு கைனகாலஜிஸ்ட் முடித்த மகப்பேறு சிறப்பு மருத்துவரை தாயாக கொடுத்திருக்கலாம். அவருடைய தந்தையை ஒரு சிறந்த பொறியியல் வல்லுநராக கொடுத்திருக்கலாம். விண்ணக தந்தை அதை கொடுக்கவில்லை. விண்ணக தந்தை ஒரு தச்சனை, ஒரு அன்றாடன் காட்சியை, ஒரு ஏழையை, ஒரு சாமானியனை கொடுத்தார். விண்ணக தந்தை ஒரு மிகச் சாதாரண ஒரு கிராமத்து பைங்கிலியை மரியாளை தாயாக கொடுத்தார். அந்த குடும்பத்தில் இயேசு வளர்ந்தார். இயேசு குறை சொல்லவில்லை, இயேசு முணுமுணுக்கவில்லை. அந்த பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த பெற்றோரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இயேசுவை மிகுந்த பண்போடு வளர்த்திருந்தார்கள். ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை இவர்களுடைய உறவும் அன்பும் எடுத்துக்காட்டு மிக முக்கியம். அதுதான் பிள்ளைகளை பாவிக்கிறது, பிள்ளைகளை உருவாக்குகிறது. இயேசு யார், இயேசு யார் என்று பிற்காலத்தில் கேட்கிற பொழுது இவருடைய தந்தை ஒரு தச்சர், இவருடைய தந்தை யோசேப்பு, இவருடைய தந்தை தாவீதினுடைய வழிமரபில் வந்தவர், இவருடைய தந்தை பெத்லகேம் ஊரை சார்ந்தவர், இவருடைய தந்தை குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எல்லா அர்ப்பணத்தையும் செய்தவர் என்று பைபிள் பாராட்டுகிறது. என்றால் தங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் பொறுப்பையும் எந்த அளவிற்கு மரியாளும் யோசேப்பும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது நமக்கு புல்லரிக்கிறது. நடத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புனிதர் நமக்கு பாதுகாவலராக தரப்பட்டிருக்கிறார். திருச்சபை அவருடைய விழாவை தவக்காலத்தில் மார்ச் மாதம் 19ஆம் தேதி கொண்டாடுகிறது. 1955ஆம் ஆண்டு முதல் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலர் சூசையப்பர் என்று மே 1ஆம் தேதியும் அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. நான் உங்கள் அனைவரையும் அன்பொழுக வாழ்த்துகின்றேன். யோசேப்பை பற்றி பேசவிட்டால் நான் பேசிக்கொண்டே தான் இருப்பேன். ஒருவரோடு ஒருவர் ஒத்த இதயத்தோடு ஒருமித்த உள்ளத்தோடு மரியாள் யோசேப்பு போல திருக்குடும்பம் போல வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று
உங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய ஆசிரியையும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் உங்களுக்கு திருவிழா நல் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். ஆமாம்.